நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை மீண்டும் ஒரு மாற்றம். செந்தில் பாலாஜி, பொன்முடி 2 பேருடைய ராஜினாமா, அதை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை குறித்து அண்ணாமலையோட கருத்து என்ன சொல்றாருன்னா, இது ஆட்சி அகற்றப்படுவதற்கான துவக்க புள்ளி. இது இந்திய வரலாற்றில் ஒரே நேரத்தில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்குங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஆட்சி மாற்றத்துக்கான துவக்க புள்ளின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா அவர்கள் மீது கடந்த காலத்திலிருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் மீது வளர்ப்பு மகன் திருமணம், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், ₹1 சம்பளத்திலே உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார் என்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லி வழக்குக்கு மேலே வழக்கு போட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் வீட்டில் எவ்வளவு புடவைகள் பயன்படுத்துகிறார், எவ்வளோ செருப்பு பயன்படுத்துகிறார், எத்தனை நகைகள் வச்சிருக்கிறார் என்பதையெல்லாம் கூட அன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புறதுல இருந்து செய்தித்தாள்கள் எல்லாம் சொன்னார். நகை அலங்காரத்திற்கான ஒரு ஸ்டாண்டு மாதிரி சசிகலாவும் ஜெயலலிதாவும் இருப்பது மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் வச்சு அதையெல்லாம் பார்த்து விட்டு ஜெயலலிதாவை வெறுத்து விடுவார்கள், மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த போது வழக்கு விசாரணையிலே சிறைக்கு போயிட்டு வந்தார் ஜெயலலிதா. அதற்கு பின்பும் கூட மீண்டும் ஜெயலலிதாவுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்தார்களா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த வளர்ப்பு மகன் கல்யாண விஷயத்தில் தொடங்கி அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, டான்சி வழக்கு, எல்லா வழக்குலையும் ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா கடைசியாக ஒரு 4 ஆண்டு காலம் சிறைச்சாலைக்கு சசிகலாவோடு தோழியோடு போக வேண்டிய ஒரு பார்ப்பன அக்ரஹார சிறையில் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை மட்டும்தான் அவருடைய மரணத்தினால அது இல்லாமல் போய்விட்டதே தவிர எல்லாவற்றையும் சந்தித்தாங்கல்ல. அதனால மக்கள் ஜெயலலிதாவை ஊழல் ராணி நாங்கள் வெறுத்துட்டோம் அப்படின்னு ஓட்டு போடாமல் விட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வெறும் அதிமுக காரர்கள் மட்டுமே வாக்களித்து ஜெயலலிதா வெற்றி பெற முடியாது. திமுக காரர்கள் மட்டுமே வாக்களித்து திமுக வெற்றி, எந்த கட்சிக்குமே இருக்கிற நிலைமை என்னன்னா அதை தாண்டி மக்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா, அதை சொக்க தங்கம் பியூரா இருக்கணும், நம்ம தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு இவன் யாரும் நினைக்கல. ஏன்னா இவன் பூரா ஓட்டுக்கு ₹500 தருவாங்களா, ₹200 தருவாங்களா, ₹1000 தருவாங்களா, இடைத்தேர்தலில் எம்எல்ஏ ஏன் சாகாமல் இருக்கான், நம்ம தொகுதிக்கு இன்னும் இடைத்தேர்தல் வரமாட்டேங்குது, ஏன் மூக்குத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் குடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல சாலை மறியல் நடக்கிறது. என்னடா சாலை மறியல் நடக்குது? அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனையா, அடிப்படை பிரச்சனையா, சுகாதார பிரச்சனையா, என்ன பிரச்சனைக்கு? சாலை வசதி இல்லாத பிரச்சனையா? எதுக்குடான்னா வாக்காளர்களுக்கு எல்லா இடத்துலையும் பணம் பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க, எங்க ஏரியாவுக்கு பணம் பட்டுவாடா பண்ணலன்னு தேர்தல் கமிஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். ஏண்டா அதை தடுக்கிறதுக்கு தாண்டா தேர்தல் கமிஷனே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவன்லாம் வயசான ஆளியா, நான் தள்ளி விட்டுருவையா, காசு கொடுக்க சொல்லியா அப்படிங்கிறான். அவரும் போலீஸ் பாதுகாப்பு தேடிக்கிட்டு இருக்காரு. யாரு? தேர்தல் கமிஷன்ல இருக்கிறவரு. ஐயா தள்ளி கிளி விட்டுறாங்க, மொத்தமா இருக்கிறாங்க, ஊருக்காரங்க வேற மோசமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கு. அப்ப தனியா வந்தாலே சிக்கல். இப்படிப்பட்ட ஒரு ஊருக்குள்ளதான் நம்ம ஜனநாயகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரியாம நாங்க நேராக போனோம், டெல்லிக்கு போயிட்டோம், நாங்க போய் புகார் கொடுத்துட்டோம். சும்மா கிடையாது, 2 மினிஸ்டர் தூக்கி நாங்க அதுலயும் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, 2 அமைச்சர்களே, ஒன்று சட்ட நெருக்கடி, அதாவது நீங்கள் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்கிறது. ஆனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அரசியல் சாசனம் அனைவருக்குமே சமமானது. உங்களுக்கு என்ன அரசியல் சாசனமோ என்ன சட்டமோ அதுதான் எனக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும் போது இந்த சட்டம் யாராருக்கு பொருந்தும் யாராருக்கு பொருந்தாதுங்கிறது நடைமுறை வேறொன்னா இருக்கு. எப்படி வேறொன்னா இருக்குன்னா, அஜித் பவாருக்கு இதெல்லாம் பொருந்தாது. 1000 கோடி ஊழல் என்று சொன்னவங்களே யாரு? பிஜேபி காரங்க தான். அவங்க கூட்டணியில சேர்த்து வச்சுக்கிட்டு நிதியமைச்சராக கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேலாம் நீங்கள் அமைச்சராக நீடிக்க வேண்டுமா அல்லது உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டுமான்னு ஒரு நீதிபதியும் சொல்லல. இங்க சொல்றாங்க. அப்போ ஒரே புத்தகத்தை தான் வச்சிருக்காங்களா இல்ல கோர்ட்ல வேற வேற புத்தகம் வச்சிருக்காங்களா? அரசியல் சாசனத்தின் கூட்டணிகள் வந்துட்டார் சார், அதனால அவர் மாற்றம் இல்லை. இவர் கூட்டணிகள் வந்திருக்கணும், இல்ல பாஜக இணைஞ்சிருக்கணும். அதாவது பண்ணியிருந்தா இவருக்கும் அந்த நம்ம வீடுகள்லாம் வாஷிங் மிஷின் துணிக்கு வச்சிருக்கோம். ஊழலை வெளுக்கக்கூடிய வாஷிங் மிஷினை பாஜக வச்சிருக்கிறாங்க.
அதனால இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை, அப்ப இதை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டுவிட்டதே என்பதற்காக சட்டத்திற்கு அரசியல் சாசனத்திற்கு மரியாதை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டளைக்கு இவங்க என்ன செய்றாங்க, நீங்களே ராஜினாமா செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது சட்ட நெருக்கடி. ஆனா பொன்முடி விஷயத்துல ஏதாவது சட்ட நெருக்கடி இருக்கிறதா? ஒரு நெருக்கடியும் கிடையாது. இந்த வழக்கு ஆனந்த் வெங்கடேஷ் சூமோட்டோ எடுத்திருக்கிறாரு, வழக்கு விசாரணைக்கு வருது ஹைகோர்ட்ல. வழக்கு விசாரணையில் தானங்க இருக்கு. அது இன்னும் 10 ஆண்டுகள் நடக்கும், 15 ஆண்டு கூட நடக்கும். அது இல்லை, வழக்கு விசாரணை என்பது விரைவாக முடிக்கணும், தேர்தலுக்குள்ள முடிச்சாதான் நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விரும்புகிறான். அப்போ அது வந்து வழக்கு விசாரணைக்குள்ளே தான் இருக்கிறது. அங்கே வந்து அவர் குற்றத்தை நிரூபிக்கப்பட்டவட்டாரு, அவர் தண்டனைக்கு போக போறாரு அப்படிங்கிற இடம் வந்து அது ஏற்கனவே ஒரு முறை வழக்கில் அப்படி சொன்னாங்க. அவர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாரு. மேல்முறையீடுனாலே அது மீண்டும் வழக்கு விசாரணைக்குள்ள தான் இருக்கிறது. தண்டனை அறிவிக்கப்பட்டதாக சொல்லி கொண்டாலும் அது வந்து வழக்கு விசாரணையில தான் இருக்கிறது. அப்போ அவர் பேசுனதுக்கு கட்சியை விட்டு உடனடியாக, அதில் முதல் முறையாக அதற்கான கண்டன குரலை எழுப்பியதே திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி தான். அவர் அப்படி பேசியது தவறுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே குஷ்பு வந்து பாஜகவில் இருக்காங்க, அவங்க கண்ணீர் விட்டு அழுதாங்கிறதுக்காக திமுகவில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து சிறைக்கு அனுப்பிய இயக்கம் தான் திமுக. சொந்த கட்சிக்காரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ வந்து பெண்களுக்கு எதிரான டைலாக் வந்து பேசுறது, அதாவது மணிப்பூரில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்கிறது, அதை தடுக்கிறதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை. இங்கே பேச்சு மொழியில் ஒரு கூடுதலாக வரம்பு மீறி ஒருத்தர் பேசிட்டாரு, அப்படி பேசினாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறதுக்கு கட்சியை விட்டு முதல் கட்டமாக கட்சி பொறுப்புலேருந்து விடுவிக்கப்பட்டார். இப்போது அமைச்சரவையில் இருந்தும் அவரை வந்து நீங்களாவே ராஜினாமா செய்யுங்கள், 2 பேரை தார்மீக அடிப்படையில் 2 பேர் ராஜினாமா செய்ததற்கும் இது எப்படி மாபெரும் வெற்றியாக இருக்க முடியும்? பொன்முடி ராஜினாமா செஞ்சதுனால பொன்முடி இடத்துக்கு வந்து அமைச்சராக வந்து பாஜக காரங்க வர போகிறாங்களா? நான் கேட்குறேன். ஒருத்தர் போயிட்டாரு, அந்த இடத்த நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க, அதனால எடப்பாடியார் வந்து சிஎம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி பொன்முடி அமைச்சர்லேருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து தமிழ்நாடு அமைச்சரவையில் வந்து பாஜகவில் இடம் பெற போகிறாங்களா? இல்லை வந்து செந்தில் பாலாஜி இடம் இருக்கு, செந்தில் பாலாஜிட்ட வாங்கின கும்பாங்குத்துக்குனால தானே இவ்வளோ கோவப்படுறாப்புல அண்ணாமலை. அரவக்குறிச்சியில் தொகுதி வாரியாக ஒவ்வொரு இடமா போய் கோயிலாக போய் பரதேசி பைய மாதிரி கோயிலாக போய் உருண்டு எல்லாரையும் போய் கும்பிட்டு நான் உங்கள் ஊருக்காரன், உங்கள் மண்ணின் மைந்தனு அப்படின்லாம் சொல்லி அரசியல் வேலை பார்த்து எல்லா வேலையும் பார்த்து வச்சா செந்தில் பாலாஜி வந்து அரவக்குறிச்சியை காலி பண்ணிட்டாப்புல ஒரு ஆளை போட்டு. அப்போ அரவக்குறிச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக வர முடியாமல் போன ஆதங்கம் இருக்குல்ல, அந்த ஆதங்கம் அந்த கோபம் தானே அண்ணாமலைக்கு இன்னும் கொழுந்து விட்டு எரியுது. இல்லைன்னா செந்தில் பாலாஜி என்ன செஞ்சாரு? செந்தில் பாலாஜி இவருடைய அரசியல் எதிர்காலத்தை இவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் என்ன நினைக்கிறான், செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்கியதே அண்ணாமலை தான் அப்படிங்கிறான். உங்களுக்கு தெரியாத ரகசியம் சொல்கிறேன், அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாக்கியது தான் வந்து செந்தில் பாலாஜி. சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியல. அப்போ அதுக்கு பின்னாடி அமலாக்கத்துறை வருகிறது, வருமான வரித்துறை வருகிறது, கண்டக்டர் டிரைவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்ததில் வந்து திரும்ப கொடுத்தாலும் மறுபடியும் வழக்கு வருகிறது, சூமோட்டா வழக்கு வருகிறது, எல்லாமே வருகிறதே. ஆனாலும் தேர்தல் வெற்றி வருகிறதா? இவ்வளவு வழக்கு போட்டதனுடைய விளைவு என்ன வேணும்? அவருக்கு கெட்ட பேரை உண்டாக்குறோம், அவர் மேலே வழக்கு போடுறோம், அதுக்கு ரிசல்ட் வருதா? தேர்தல் ரிசல்ட்டில் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலை அவர் உள்ளே இருந்துக்கிட்டு நடத்துகிறாருங்கிறாங்க. எங்கே? ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு. ஜெயிலுக்குள்ள இருந்து எப்படி அதை நடத்த முடியும்? அப்போ அண்ணாமலை தெருவா போய் அரசியல் வேலை பார்த்தாலும் தேர்தல் வேலை பார்த்தாலும் அவர் தோத்தான் போவார். ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் செந்தில் பாலாஜி தான் வந்து வெற்றி வியூகத்தை வகுக்கக்கூடியவர்னு நம்ம சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. இல்லை சார், விதமான முரண்பாடு இல்லை சார். இப்போ இந்த விஷயங்கள் இப்போ செந்தில் பாலாஜி விவகாரமோ அல்லது பொன்முடி விவகாரமோ திமுக தேர்தல் காலத்தில் எந்த வகையிலும் பாதிக்காதா? அது வந்து எதிரணிகள் அதை வந்து முக்கியமான பிரச்சாரமாக கொண்டு போவாங்க, கட்டாயம் கொண்டு போவாங்க. அது வந்து திமுக பாதிக்காதா? இந்த அளவுக்கு எப்படி மக்கள் அப்படியே கடந்து போகிறான்னு சொல்லி எப்படி நம்ம அதை பார்க்க முடியும்? நான் வந்து திமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவோ அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவோ இதை பார்க்கல. தேர்தல் அரசியல் என்பது இன்றைக்கு நடைமுறையில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எந்த கட்சிக்காக சித்தாந்த ரீதியாக உழைக்கிறவர்கள், செயல்பாட்டு பூர்வமாக உழைக்கிறவர்கள், அந்த கட்சிக்கான முழுநேர தொண்டர்களாக இருக்கிறவர்கள் என்று பல பேர் வேலை செய்தாலும் ஒவ்வொரு கட்சியுமே யாரை வேட்பாளராக நிறுத்துகிறதுனா அந்த கட்சியில் அதிகபட்ச பண செல்வாக்கு மிக்கவர்கள், பணபலம் மிக்கவர்கள் யார், சாதி பலம் மிக்கவர்கள் யார், அதற்கு இதை இரண்டையும் பார்த்து தான் வந்து அரசியல் கட்சிகளில் வேட்பாளர்களாக வந்து உருவாக்குறாங்க. அப்போ நம்ம எல்லா காலமும் பேசுகிற சித்தாந்தம் என்பது, நம்முடைய கோட்பாடுகள் என்பது ஒரு நிமிடம் தேர்தல் அரசியலில் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்படுகிறது உண்மை. அப்போ நீங்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே கோடீஸ்வரனை தான் நிறுத்துறாங்க.
இது வந்து திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, வலதுசாரிகளாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியில் பணக்காரர்களை வந்து அவங்க கட்சியில் வந்து சேர்க்கறது கிடையாது. யாரும் வரவும் மாட்டாங்க. முதலாளிகள் யாரும் அந்த கட்சியில் வரவும் போகிறது வந்தால் கட்சி வந்து சொத்தை வந்து எழுதி வச்சிருக்க கட்சிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கட்சி கொடுக்குற பேட்டா வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இன்னும் போக மாட்டாங்க பணக்காரங்க யாரும். அது ஒரு சிலர் தியாகிகளும் இருந்திருக்காங்க. இல்லாத நம்ம அதை வந்து குறைத்து மதிப்பிட முடியும். ஆனாலும் அந்த கட்சிகளுமே என்ன செய்யணும், கொள்கை பேசுகிற எல்லா சிறு கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் பெரிய கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ வாழ்நாள் முழுக்க அவங்க போராட்ட கட்சியாகவே இருப்பாங்க. தேர்தல் காலத்தில் என்னவா இருப்பாங்கன்னா, அவங்க கொடுக்குற வேனில் ஏறி தான் போய் பிரச்சாரம் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் போய் பூத் ஏஜென்ட்டை போய் பாருங்கள், அவருக்கு வந்து கொஞ்சம் செலவு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. அப்போ சிறிய கட்சிகளின் செலவுகளையும் பெரிய கட்சிகள் சேர்த்து பார்க்க வேண்டிய நிலைமை வருகிறதுனால தான் பல பேர் குற்றச்சாட்டாக கூட சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து தேர்தல் செலவு தான் செஞ்சாங்க, கையில் யாரும் கொடுக்கல காசை. 25 கோடி வரைக்கும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது திமுகவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்திலையுமே நீக்கமர பணம் நிறைந்து இருக்கிறது என்று வருகிற போது இன்றைய தேர்தல் அரசியலில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுறாரு ஒருத்தர், அவர் 5 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு, 10 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. ஒருவேளை தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சாமானியனாக இருக்கிறாரு, தோற்று போயிட்டார், இருக்கிற காசை பூரா மொத்தமாக விட்டுட்டாரு அப்படின்னா அவர் வந்து மறுபடியும் அவர் கட்சியில் ஈடுபடுவாரா, செயல்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மல்டி மில்லியனியராக பார்த்து கட்சியில் வேட்பாளர் நிறுத்துறாங்க. வெற்றியோ தோல்வியோ அதை துணிந்து சந்திக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கணும், அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நிறுத்துறாங்க. அப்போ நமக்கு யதார்த்தமாகவே மிதமிஞ்சிய பணம் எங்கே சேருகிறதோ அங்கு குற்றங்கள் இல்லாமல், குறைகள் இல்லாமல், முறைகேடுகள் இல்லாமல் முன்னுக்கு வர முடியுமாங்கிற கலை யதார்த்தம் இருக்கிறது. இதை நான் கட்சி எல்லைகளை கடந்து நான் சொல்கிறேன். இந்த கட்சியில் இருக்கிறவன் புனிதமானவன், அந்த கட்சியில் இருக்கிறவன் பூரா அயோக்கியன் அப்படின்னு சொல்கிறது கட்சி சார்ந்து பேசுகிறவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் களத்தில் இன்றைக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பது பணநாயகமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் வேறு தொழில் செய்து செல்வம் சேர்த்து மிதமிஞ்சிய செல்வம் வைத்திருக்கிறவர்கள் அல்லாதவர்கள் தேர்தல் அரசியலை சந்திக்க முடியுமா? இப்போ கமலஹாசன் கூட என்ன பண்ணாருன்னா, பல படங்கள் எடுப்பார், அவர் சம்பாதிக்கிற காசை பூராமே சினிமாவில் விட்டுட்டாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே இருக்கிற சொத்து பட்டியலை வந்து நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தெரிவிக்கணுங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. அதில் பார்த்தா 400 கோடி சொத்து இருக்கு கமலஹாசனுக்கு அப்படிங்கிறத அவர் முறைப்படியே காட்டினார். அப்போ நீங்கள் வந்து வசந்த் அண்ட் கோ வந்து இதே மாதிரி என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து 800 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு அவர் காட்டினார். அப்போ இவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே முறைப்படியான சொத்துக்களை இவ்வளோ வச்சிருக்கிறாங்க. அப்போ எக்ஸஸ் மணி, கணக்கில் காட்டாத பணம்ங்கிறது எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதுதான் தேர்தல் ஜனநாயகத்தில் பாய்கிறது. கருப்பு பணத்தை ஒழித்து விட்டால் தேர்தல் ஜனநாயகத்தை ஒழித்து விடலாம். அரசாங்கமே வேட்பாளர்களை வந்து ஒரு ஆள் வந்து அவனே வேட்பாளரை வந்து நிப்பாட்டுங்க, அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இப்போ தாலுகா ஆஃபீஸில் எப்படி தாசில்தாரை உருவாக்குறோம், நம்ம எப்படி கலெக்டரை உருவாக்குறோம், அது மாதிரியே ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒரு வேட்பாளரை இவரெல்லாம் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் செலவை வந்து அரசாங்கமே பார்த்து கொடுக்குற ஒரு முறை இருந்தால் மட்டும்தான் தேர்தல் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஒன்றை உருவாக்க முடியும். அது வரைக்கும் நல்ல கண்ணு மாதிரி ஆளையெல்லாம் நல்லவர் வல்லவர்னு சொல்லுவாங்க. தேர்தல் அரசியலில் கூட்டு போய் தோக்கடிச்சு விட்டாங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு நின்று படுதோல்வி அடைஞ்சாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணார், கோயம்புத்தூர்ல போய் நாடாளுமன்ற வேட்பாளராக நின்றாரு. ஒரு முறை கூட நல்லக்கண் அவர்கள் வந்து நூற்றாண்டு கண்ட ஒரு பொது வாழ்க்கையினுடைய அடையாளமாக, தூய்மையின் அடையாளமாக திகழ்கிற நல்லக்கண் வந்து தேர்தல் அரசியலில் ஜெயிக்கலை. ஏன்னா அவர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபா பணம் கிடையாது. அவர் ஒரு எளிமையான தொண்டர். அப்போ நீங்கள் அணு உலை போராட்டத்துக்கு எதிராக வந்து கடுமையாக போராடிய சுப உதயகுமார் என்ன நினைச்சாரு, உலகமே நம்மளை தெரிந்து வைத்திருக்கிறது, நம்ம வந்து தேர்தல் அரசியலில் வந்து இவ்வளோ பெரிய போராளியாக இருக்கிறோம், அந்த மக்கள் நம்மளுடைய போராட்டத்தை ஆதரிச்சாங்க, தேர்தல் அரசியலையும் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு வந்து தேர்தலில் போட்டிட்டாரு. இடிந்தகரை போராட்டத்தை மனதில் வைத்துக் கொண்டு போராடி தேர்தலில் போட்டிட்டாரு. 2000 ஓட்டை நம்ம தான் வாங்கினார் அவர். இதுதான் இரும்பு பெண்மணி இரவும் ஷர்மிளாவுக்கு நடந்துச்சு. அப்போ தேர்தல் அரசியல் என்கிற கணக்கை வந்து புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டும்தான் இவருக்கு வந்து இன்னும் குற்றச்சாட்டு இருக்குது, அதனால் இவருக்கு இனிமேல் ஓட்டு விழுகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறவன்லாம் யாருன்னா, அவன் வந்து கட்சியிலேயே ஜெயிக்காமல் தேர்தலையும் ஜெயிக்காமல் மிரட்டி பணம் வாங்கினதிலேயே பல 100 கோடிகளை சம்பாதித்தவர்கள் தான் இந்த ஊழல் ஒழிப்பதற்கு பேசுவதாக சொல்லுகிற உத்தமர்கள் யார் அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய உத்தமர்கள் யாருன்னா மிரட்டி பணம் பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நல்ல சார், அடுத்த கட்ட அரசியல் எது நோக்கி நகர்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.